நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பருக்கு எந்தெந்த ரோமனுக்கு எவ்வளோ மார்க்ஸு என்னென்ன இம்பார்ட்டன்ட் எப்படி கவர் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா போயம் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து 10 மார்க்ஸுக்கு வருது. அதாவது போயம் ஸ்மால் கொஷின்ஸ். செகண்ட் ரோமன் கவி பரீட்சை, பொயட்டோட நேமை கொடுத்துருவாங்க, அவரை பற்றி எழுதுறது 5 மார்க்ஸு. போயம் எஸ்ஏ 10 மார்க்ஸ், போயம் இஆர்சி 10 மார்க்ஸ், உருது இஆர்சி 10 மார்க்ஸ், மெமரி போயம் 5 மார்க்ஸ், ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸ் 10 மார்க்ஸ், ப்ரோஸ் டீடைல்ஸ் 15 மார்க்ஸ், ப்ரோஸ் எஸ்ஏ 10 மார்க்ஸ், ப்ரோஸ் இஆர்சி 15 மார்க்ஸ். நான் அதனால் எந்தெந்த ரோமன்ஸ் எந்தெந்த லெசன்ஸில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் அதாவது ஈஸியாக இருக்கும், இத்தனை லெசனுக்கு படித்தா போதும், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். அதனால் பாஸ் ஆகணும் அப்படின்னு பயந்துட்டுருக்கோம், பாஸும் ஆக முடியும், நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்மால் கொஷின்ஸு, இந்த கவி பரீட்சை, போயம் எஸ்ஏ, இந்த மாதிரி ஈஸியான ரோமன்ஸை கவர் பண்ணி நல்ல மார்க் எடுக்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு பார்க்கலாம். பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பர் சென்னை சிட்டிக்கு ஆகஸ்ட் 2024. ஃபஸ்ட்டு போயம் கொஷின் ஆன்சர்ஸ். இந்த போயம் கொஷின் ஆன்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆதுனிக் பத்திய அப்படிங்கிற புக்கில் வந்து ஒரு 10 போயம்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. உருது பத்தியங்கிறதுல ஒரு 2 போயம்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆதுனிக் பத்தியில் ஒரு 7க்கு கொஷின் ஆன்சர் படித்தாகணும். உருது பத்தியில் ஒரு 2 போயத்துக்கு கொஷின் ஆன்சர் படித்தா 2 தான் இருக்குது, 2க்குமே கொஷின் ஆன்சர் படிக்கணும். இந்த 7 கையில் நானே இம்பார்ட்டனாக செலக்ட் பண்ணி, அதை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது, ஈஸியாக நீங்கள் மெமரி பண்ண, அதாவது கொஷின் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது 4 to 10 லெசன்ஸை நீங்கள் இந்த ஆதுனிக் பத்தியில் படிச்சுக்கலாம். உருது பத்தியில் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணும்போது இந்த ரோமனில் 10 மார்க்ஸ் எழுதி பார்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸாக இருக்கணும். செகண்ட் ரோமன் வந்து கவி பரீட்சை, பொயட்டோட நேமை கொடுத்துருவாங்க, அவரை பற்றி டீட்டெயிலாக ஒரு 1 பேஜுக்கு எழுதும்போது இதுக்கு நம்ம ஒரு 4 மார்க்ஸாவது எடுத்துட முடியும். இதில் இம்பார்ட்டண்ட் வந்து மைத்திலி ஷரண் குப்தர், ராம்தாரி சிங் தினகர், மாக்கன்லால் சதுர்வேதி. தேர்டு ரோமன் போயம் எஸ்ஏ, யசோதா கா விலாப், யசோதாவினுடைய துன்பம், கலம் ஆஜ் உன்கி ஜெய்போல். இந்த 2 போயம் எஸ்ஸையும் நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக இதில் இருந்து ஒன்று வந்துடும். இதுனா மோஸ்ட்லி உங்களால் 2 படிக்க முடியாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒன்றையாவது நல்லா தரவு பண்ணுங்கள். 2யுமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம இஆர்சி எல்லாம் படிக்கும்போது இதுக்குள்ளே வந்து இஆர்சி படிப்போம்ல, அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால் 2மே படிச்சுக்கிறது நல்லது. அது முடியாத பட்சத்தில் ஒன்றையாவது நல்லா தரவு பண்ணுங்கள். 10 மார்க்ஸ் ரோமன் அது. ஃபோர்த் ரோமன் போயம் இஆர்சி. அதில் நான் போயம் இஆர்சி வந்து ஸ்டார்டிங்கை கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. இத்தனை போயத்துக்கு படிங்கன்னு கூட சொல்லாமல் ஸ்டார்டிங்லாம் கொடுத்துருக்கேன். புஷ்பசே, பிரதம் சபியதா, பிரயான் தூரிய பஜ், சான்ஸ்கே பிரஷ்ன சின்ஹோங், ஏ ஷிகர் ஏ அங்குலியாங் ஊட்டி. नेक्स्ट 6th वन வந்து शीश के एक खिले. 7th वन हम पुराने हैं. 8th वन पीले पत्ते जीवित है. 9th वन जिस बोली की. இந்த மாதிரி இந்த 9 இஆர்சிஸை நல்லா தரவு பண்ணும்போது இதிலேருந்து இதுக்கான மார்க்கு கிடச்சிரும். அடுத்து 5th ரோமன் வந்து உருது இஆர்சி மற்றும் ராம்சரித் மானஸ்லேருந்து வரக்கூடிய இஆர்சி. ஆனால் நம்ம உருது இஆர்சியை மட்டும் அந்த 2 மட்டும் படித்தாலே போதும். 2 உருது இஆர்சி கொடுப்பாங்க, 2 ராம்சரித்திர மானஸ் கொடுப்பாங்க. டோட்டலி 4 கொடுத்து நம்மளை ஏதாச்சும் 2 எழுத சொல்கிறாங்க. நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உருது இஆர்சியை படிக்கும்போது அது அப்படியே வந்துடும், நம்ம எழுதிக்கலாம். फर्स्ट वन मजहब नहीं सिखाता. सेकंड वन राग कुर्बानियां की. இது ரெண்டையும் நல்லா தரவு பண்ணிங்கனாலே போதும் இந்த உருது இஆர்சிக்கு. 6th ரோமனை பொறுத்த வரைக்கும் மெமரி போயமை எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்கள். 7th ரோமன் ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸு ஒரு 7 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிடுங்க. நீங்களே செலக்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதனால் எந்த லெசன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஈஸியானது நல்லா புரியக்கூடியது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒரு 7 லெசன்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். அடுத்து 8th ரோமன் ப்ரோஸ் டீட்டெயில்ஸு ஒரு ஃபஸ்ட் 5 லெசன்ஸுக்கு நான் படிக்க சொல்கிறேன். இதுவும் அப்படி தான், உங்களுக்கு இப்போ கதை புரிகிறதா ஈஸியாக இருக்கிறதா பார்த்து ஒரு 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அதே 5
5 லெசன்ஸ்க்கு நீங்கள் வந்து இஆர்சி லாஸ்ட் ரோமனை பாருங்களேன், இஆர்சியும் நான் 5 லெசன்ஸ்க்கு படிக்க சொல்லியிருக்கேன். டீட்டெயில் எந்த 5 லெசனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே 5 லெசனில் இஆர்சியும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டீட்டெயிலை வச்சு இஆர்சி எழுதிக்கலாம், சப்போஸ் இஆர்சியை வச்சு டீட்டெயில் எழுதிக்கலாம். அதனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 8th அண்ட் 10th ரோமனை அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 9th ரோமன் வந்து ப்ரோஸ் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் நச்சிகேதா, ஸ்வச்சதா, அபியான் இந்த 2 எஸ்ஏஸும் நல்லா தரவு பண்ணுங்கள். 2 எஸ்ஏ படிக்கவே முடியாது என்னாலன்னு சொல்கிறவங்க நச்சிகேதாவையாவது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.